அன்பு உறவுகளே, அன்பு பெற்றோர்களே, அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை ஈரோடு புத்தக திருவிழா நடைபெறுகிறது. தயவு செய்து இந்த நிகழ்வில் பள்ளி மூலமாகவோ அல்லது நீங்கள் நேரடியாகவே சென்று இந்த புத்தக திருவிழாவை கண்டு ரசித்து வாருங்கள். அதாவது நாமெல்லாம் தற்போதுள்ள சூழ்நிலையில் செல்போனிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் தினசரி நாளிதழ்களையோ அல்லது புத்தகங்களையோ நாம் வாசித்து பார்த்திருக்கிறோமா? அப்படி யாரும் வாசித்ததே இல்லை. இதுவரை நாம் தேநீர் கடைகளிலும் மட்டுமே, அதாவது தினசரி நாளிதழ்களை அங்கே தேநீர் அருந்த வருபவர்கள் வாசித்து பார்த்திருப்போம். ஆனால் புத்தகத்தை ஒரு வீட்டிலே ஒரு பெரியவர் இருந்தால் ஏதாவது ஒரு சமயத்திலே அவர் அந்த புத்தகங்களை வாசிப்பார். அதாவது புத்தகங்களின் வாசிப்பு என்பது அறிவுக்கான ஒரு தேடல். ஒரு புத்தகம் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்றால் உங்கள் கூடவே ஒரு நண்பன், ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான் என்று அர்த்தம். புத்தகங்களை படிக்க படிக்க உங்களுடைய அறிவும் ஆற்றலும் கட்டாயம் மேம்படும். நாங்களெல்லாம் அந்த காலத்திலே நிறைய புத்தகங்களை வாசித்ததன் மூலமாகத்தான் இன்று ஏதோ மற்றவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு அறிவுரையும் ஒரு புத்திமதியும் சொல்லக்கூடிய ஒரு தகுதிக்கு நாங்கள் இருக்கிறோம். அந்த காலத்திலெல்லாம் இப்போதுள்ள மாதிரி ChatGPT, AI தொழில்நுட்பம், கணினி பயன்பாடு, செல்போன் பயன்பாடு இதெல்லாம் எங்களுடைய காலத்தில் அறவே இல்லை. நாங்களெல்லாம் ஒவ்வொரு தகவல்களையும் புத்தகங்களின் மூலமே தான் தேடி ஆராய்ந்து அறிந்து கொண்டோம். புத்தக வாசிப்பு என்பது அறிவுக்கான ஒரு தேடல், ஒரு அறிவு ஜீவிகளின் தேடல். புத்தகங்கள் அழுக்கானால் வாழ்க்கை அழகாகும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. தயவு செய்து இந்த ஈரோடு புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு உங்களுடைய அறிவை மேன்மேலும் கூர்மையாக்குங்கள். நன்றி.